அடுத்த ஆட்சி வந்து யார் வரணும், தமிழகம் வந்து தலை நிமிர வேண்டும் என்றால் அண்ணன் எடப்பாடியார் தலைமை தாங்க வேண்டும் என்பது இறுதியான முடிவு. போல ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, டெல்லியில இருந்து யார் வந்து தமிழகத்திற்கு வந்து படையெடுத்து வந்தாலும் தமிழ்நாட்டை ஒருபோதும் தலைகுனிய விட மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப டெல்லியில இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்தா தமிழ்நாடு தலை குனிஞ்சிரும் அப்படின்ற ஒரு நினைக்கிறாரு. நாங்கள் மதசார்பற்ற கூட்டணி அப்படி ஒன்று ஒரு பொய்யான உருட்டுகளை மட்டும் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்க வந்து முன்வாசலில் போக மாட்டாங்க, பின்வாசல் வழியாக போகிறதுல திமுக வந்து கில்லாடிக்கும். ஆனால் திமுகன்னு எடுத்துக்கிட்டாவே 1ஆம் நம்பர் திருட்டு கூட்டம். இதுதான் உண்மையான விஷயம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இந்த தேமுதிக கட்சியை வந்து அழிவின் காரணமே வந்து திமுக தான். இது மக்கள் எல்லாருக்குமே தெரியும். உதயநிதி ஸ்டாலினுக்குன்னு ஒரு குரூப் செயல்படுறாங்க, கனிமொழி அவர்களுக்குன்னு ஒரு குரூப் செயல்படுறாங்க, சபரீசனுக்குன்னு ஒரு டீம் வேலை பார்க்காங்க. அப்போது டம்மியாக ஒரு பொம்மை முதல்வராக மட்டும்தான் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் செயல்பாட்டில் இருக்காரு. அதே போல கனிமொழி அவர்கள் வந்து இபிஎஸ் வந்து டெல்லியை பார்த்து பயப்படுறாரு, டெல்லி வந்து அமெரிக்காவை பார்த்து பயப்படுது, இதுக்கிடையில தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்தவர்கள்லாம் தமிழ்நாட்டை ஆளணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது முற்றிலுமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தவுடனேயே திமுகவில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள் பெரும்பாலானோர் சிறைக்கு செல்வார்கள் என்பது உறுதி. ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலால் நம்மோடு இணைந்திருப்பவர் அகில இந்திய நேதாஜி இளைஞர் முன்னேற்ற படையோட நிறுவன தலைவர் ராஜேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். இன்னைக்கு எடப்பாடியார் அவர்கள் எடப்பாடி தொகுதியில் அவருடைய வேட்புமனுவை தாக்கல் செஞ்சிருந்தாரு. இதுக்கிடையில அரசியல் கட்சிகளோட பணிகள் தீவிரமா இருந்தாலுமே குறிப்பாக எடப்பாடி அவர்களுக்கு தமிழகத்துல இந்த தேர்தலில் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்கு சார்? இப்போ வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலான ஆட்சியை தான் வந்து தமிழக மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த 5 ஆண்டுகளாக வந்து தொடர்ச்சியாக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தபோது மக்கள் வந்து பெரிதும் பாதிப்புக்குள்ளானதை தவிர மக்களுக்கான ஒரு வாழ்வியல் எதுவுமே கிடையாது. அது வந்து திட்டவட்டமாக தெரியும். போலியான வாக்குறுதிகள் கொடுப்பது, போலியான விமர்சனம் செய்வது, அவதூறு பரப்புவது மட்டுமே தான் தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்கிறது. இது எல்லாமே மக்களுக்கு தெளிவாக புரிந்து விட்டது. அதனால் வந்து அடுத்த ஆட்சி வந்து யார் வரணும், தமிழகம் வந்து தலை நிமிர வேண்டும் என்றால் அண்ணன் எடப்பாடியார் தலைமை தாங்க வேண்டும் என்பதே இறுதியான முடிவு. அதே போல ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, டெல்லியில இருந்து யார் வந்து தமிழகத்திற்கு வந்து படையெடுத்து வந்தாலும் தமிழ்நாட்டை ஒருபோதும் தலைகுனிய விட மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப டெல்லியில இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்தா தமிழ்நாடு தலை குனிஞ்சிரும் அப்படின்றவர் நினைக்கிறாரா? இது நம்ம நாடக கம்பெனி முதல்வர் வந்து அடுக்கடுக்காக ஏதாவது ஒரு விமர்சனம் வைக்கணும், ஏதாவது ஒரு விளம்பரத்தை கொடுக்கறது மட்டுமே தொடர்ச்சியாக வச்சுட்டு இருக்காரு. ஏன்னா இந்த 5 ஆண்டுகள் சாதனையை வந்து திமுகவுக்கு என்னென்ன விளம்பரத்தை என்னென்ன மாடலை கொண்டு போவோம் அப்படின்றதான் பார்த்தாங்க. மக்களுக்கான ஒரு நலத்திட்டமோ மக்கள் வாழ்வியலுக்கான ஒரு விஷயமோ இன்னை வரைக்கும் செஞ்சது கிடையாது. இதே டெல்லியிலேருந்து வரக்கூடிய தலைமையில் இருக்கும் நிர்வாகிகள் வரும்போது பின்வாசல் வழியாக போய் பார்க்குறது யார்? வெள்ளை கொடை எடுத்துகிட்டு போயிட்டு திரு ஸ்டாலின், துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி, இல்லை திமுகன்னு எடுத்துக்கிட்டாவே 1ஆம் நம்பர் திருட்டு கூட்டம். இதுதான் உண்மையான விஷயம். பொதுவாக எடுத்துக்கிட்டோம்னா இவங்க மக்கள்கிட்ட நாங்கள் முரண்பாடு வேறுபட்ட கருத்தில் இருக்கக்கூடியவங்க, நாங்கள் மதசார்பற்ற கூட்டணி அப்படி ஒன்று ஒரு பொய்யான உருட்டுகளை மட்டும் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்க வந்து முன்வாசலில் போக மாட்டாங்க, பின்வாசல் வழியாக போகிறதுல திமுக வந்து கில்லாடிகள். அதே போல நீங்க சொல்றீங்க எந்த நலத்திட்ட உதவிகளுமே வந்து மக்களை வந்து சென்றடைந்ததில்லை அப்படின்னு. ஆனா இப்போ ரீசெண்டா எடுக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் எல்லாமே வந்துட்டு திமுக வந்து அது பெண்கள் மத்தியில நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு. அவங்க கொண்டு வந்த நலத்திட்டங்கள் வந்து இப்போ வந்து இலவச மகளிர் பயணம், அதே போல நிறைய விஷயங்கள் வந்து மாதம் 2000 ரூபாய் 1000 ரூபாய்ன்னு சொல்லிட்டு நிறைய நலத்திட்ட உதவிகள் கொடுத்திருக்காரு இல்லையா? அது வந்து நல்ல ஒரு வரவேற்பு அடைஞ்சிருக்கு. எந்த இடத்துல பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இருக்கு, இல்லை பெண்களுக்கு வந்து ஒரு நலத்திட்டம் கரெக்டாக இருக்கு? இன்னைக்கு இந்த இலவச விடியல் பயணம்னு விட்டீங்க. இன்னைக்கு பெண்களை பொதுவாக அந்த பஸ்ஸில் பெண்களை தவிர ஆண்களை மட்டும் தான் ஏற்றுறாங்க. இதான் உண்மை. நிலவரன்றது இதுதான். ஏன்னா தொடர்ச்சியாக அவங்களுடைய அமைச்சர் பெருமக்களாக இருக்கட்டும், சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், இந்த இலவச பேருந்து பயண திட்டத்தை வந்து ஓசி பஸ்ஸு நாங்கள் உங்களுக்கு ஓசியில் தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு இந்த விமர்சனத்தை வச்சதே வந்து திமுககாரங்க தான், மற்ற ஆட்கள் கிடையாது. அதுவும் இல்லாமல் பெண்களுக்கு 1% கூட ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழல் தான் வந்து தமிழகத்தில் நிலவிக்கிட்டு இருக்கு. இது இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு தொடர் பாலியல் குற்றங்கள், பாலியல் வன்கொடுமை, கொலைகள் இதெல்லாம் எந்த ஆட்சியில் நடக்குது? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வந்து இத்தகைய கொடூர சம்பவங்கள் நடைபெறவில்லை. இதான் உண்மை. திமுகவுடைய இந்த 5 ஆண்டுகள் ஆட்சி காலத்தில் டேட்டா எடுத்து பாருங்க,
எத்தனை பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, பெண் குழந்தைகள் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ இதெல்லாம் விட்டுட்டு பெண்களுக்கு நான் பாதுகாப்பு கொடுக்குறேன், பெண்களுக்கு சம உரிமை கொடுக்குறேன் அப்படின்னு இப்படி இந்த பொய்யான அறிக்கையை விடுறது மட்டும் தான் திமுகவுடைய அஜெண்டா. இது வந்து எந்த காலத்தையும் ஏற்றுக்கிட மாட்டாங்க. ஏன்னா நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கிடலாம். இன்னைக்கு திமுகவில் இருக்கக்கூடிய பெண்கள், சகோதரிகள், தாய்மார்கள் எல்லாருமே அந்த கட்சியை புறக்கணிக்கிறாங்க. இதுதான் உண்மை. எதனுடைய அடிப்படையில சொல்றீங்க? ஆமா, ஏன்னா பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை ஏற்படுத்தி வைக்கிறாங்கல்ல முதல்ல. ம். இன்னைக்கு எங்கேயாவது ஒரு பெண்களா இருக்கட்டும், ஒரு சகோதரியா இருக்கட்டும், எங்கேயாவது வெளியில நடந்து போக முடியுதா? முடியாது. ஏன்னா தமிழகம் முழுவதுமே போதை கலாச்சாரம் நிரம்பி விட்டது. அப்போ அந்த வகையில வந்து ஒரு பெண்ணு தனியா போறான்னா இன்னைக்கு வேலை வாய்ப்பு கிடையாது. அப்படி இருந்தால் கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்ட்டு பெண்கள் போறாங்க. அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அளிக்க தவறிய இந்த திறனற்ற திமுக அரசு என்ன இது வரைக்கும் நடவடிக்கை எடுத்திருக்கு? இல்ல பாலியல் குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? கிடையாது. தொடர்ச்சி அண்ணா பல்கலைக்கழகத்திலேருந்து இந்த கோயம்புத்தூர் பள்ளி மாணவி கொலையா இருக்கட்டும், பாலியல் இதுவாக இருக்கட்டும், இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம். கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 5000 பாலியல் வன்கொடுமை மட்டும் கடந்த நடப்பாண்டில் மட்டும் நடந்திருக்குது. இதுக்கு திமுக அரசாங்கம் என்ன பதில் அளிக்கும்? இல்லை நான் மக்களுக்கான ஆட்சி, பெண்களுக்கான ஆட்சின்றாரு நாடக கம்பெனி முதல்வர் அண்ணன் ஸ்டாலின். இதுக்கு பதில் அளிப்பாரா? இல்லை சட்ட ஒழுங்கு உங்களோட கையில் இருக்கு, அந்த சட்ட ஒழுங்கு காவல்துறையை வந்து நீங்கள் கரெக்டாக பயன்படுத்துறீங்களா? அதுவும் கிடையாது. அதுலேயும் நீங்கள் ஃபெயிலியரு. இல்லை மற்ற ஏதாவது ஒரு துறை திமுக ஆட்சியில் இந்த துறையில இருக்கக்கூடிய பணியாளர்கள் நல்லா இருக்காங்க அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா தொடர் போராட்டங்கள் மட்டும்தான் திமுகவின் சாதனை. மக்களை போராட வச்சது மட்டும்தான் திமுகவுடைய சாதனை. இதுதான் உண்மையான விஷயம். அதே போல பிரேமலதா அவர்கள் வந்து திருவண்ணாமலையில பிரச்சாரத்துல பண்ணிட்டு இருக்கும் பொழுது அங்க சொல்லியிருப்பாங்க, எடப்பாடியார் வந்து ஏமாற்றக்கூடிய ஒரு நபர். ஏன்னா எனக்கு வந்து 2024 வந்து ஒரு ராஜ்யசபா மற்றும் 5 சீட்டுகள் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதையுமே அவர் கொடுக்கல. இதுக்கிடையில அவங்க என்ன குறிப்பா சொல்றாங்கன்னா, எங்களை பத்தியோ இல்ல எங்களோட கூட்டணி கட்சி தலைவரை பத்தியோ விமர்சிக்கிறதுக்கு அவருக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது. அதாவது பாக்குற பக்கத்தெல்லாம் ஊழல் நிறைந்த வழக்குகளா வைக்கும் பொழுது அவர் எங்க கட்சியை பேசுறதுக்கு தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இப்ப இவங்க கூட்டணியில இருக்காங்களா? இந்த கட்சி வந்து என்ன மாதிரி கட்சி இது? திமுக தியாகிகள் இருக்கக்கூடிய கட்சியா? எங்களோட கேள்வி. ஊழல் குற்றவாளிகள், ஊழலின் பிறப்பிடமே திமுக. அப்பேற்பட்ட கட்சியில தான் இன்னைக்கு போயிட்டு நீங்க கூட்டணியில இருக்கீங்க. அப்போ உங்களுடைய எண்ணமும் உங்களுடைய செயலும் எப்படி இருக்கும்? நல்லவர்களோடு பயணித்தீர்கள் என்றால் மக்களுக்காக ஒரு நல்லதை செய்வீங்க, நல்ல திட்டத்தை கொண்டு வருவீங்க. ஊழல் குற்றவாளிகளோட கூடாரத்தில் போய் நீங்க தஞ்சம் புகுந்திருக்கீங்க. அப்போ உங்களை நம்பி இருக்கக்கூடிய அந்த தொண்டர்கள் அவங்களுடைய நிலைமை என்ன? இது மறைந்த அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் இருந்திருந்தால் இத்தகைய முடிவு எடுத்திருப்பாரா? கிடையாது. ஏன்னா தேசிய முற்போக்கு திராவிட கழகம், இந்த தேமுதிக கட்சியை வந்து அழிவின் காரணமே வந்து திமுக தான். இது மக்கள் எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு இவர்களுடைய சுயநலத்திற்காக கூட்டணி என்ற பேர்ல போயிருக்காங்க. சரி, என்னமோ என்ன தேர்தலை சந்திச்சு ஜெயிக்க முடியுமா என்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு சூழ்நிலை. அந்த வகையில் ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இன்னைக்கு மாநில அவை உறுப்பினராக தம்பிக்கு பொறுப்பு கொடுத்துட்டாங்க, எல்கேஎஸ்க்கு. அதனால் இவங்க பேசுவாங்க. எல்லாம் திமுக எப்படி ஒரு தீய சக்தி என்று நம்ம தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கோமோ, அப்போ அந்த கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களும் அதே தான். இதுதான் அவங்களுக்கான பதில். அதே போல அவங்களுக்கு 10 தொகுதிகள் கொடுத்திருக்காரு இல்லையா? அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமா, ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல, திமுகவே இந்த ஆட்சியில இந்த சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்காது. எந்த தொகுதியிலுமே திமுக வெற்றி வாய்ப்பு என்பது அவங்களுக்கு எட்டா கனியாக மட்டும்தான் இருக்கும். அப்புறம் அவங்க கூட்டணியில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? இப்போ இந்த மக்கள் நீதி மையம் கமலஹாசன் என்ன பண்ணாரு? ஒரு 60 பேர்கிட்ட விருப்ப மனு வாங்கினாரு. வாங்கிட்டு அந்த 60 பேருக்கும் சீட்டும் கொடுக்கல, தேர்தல் நிற்கிறேன்னு சொல்லலை, ஏமாத்திட்டாங்க. ஏமாத்திட்டு 30 லட்ச ரூபா நான் கட்சி தலைமை எடுத்துக்கிச்சு அப்படின்ட்டு வராங்க. அப்போது ஒவ்வொரு சாமானிய மக்களும் ஒரு கட்சியில் இணைகிறாங்கன்னா அவங்க அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு வரணும், ஒரு சமூகத்தில் ஒரு சமூக பணி செய்யணும்னு வராங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட இருந்து வரக்கூடிய பணத்தை பறிச்சுக்கிட்டு இந்த பிரைவேட் செக்டார் பண்ணுற மாதிரி கொள்ளை அடிக்கிறாங்க. மறைமுகமாக பண்ணுற வேலையை வந்து இவங்க நேரடியாக பண்ணுறாங்க. அப்போ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அங்கம் வகிக்கக்கூடிய எந்த கட்சிக்குமே வந்து நேர்மையான அரசியலை கொடுப்பேன், நேர்மையான அரசியல் நாங்கள் பண்ணுறோம், மக்களுக்கான அரசியல் பண்ணுறோம்னு சொல்ல முடியாது. இதுதான் உண்மை. அதே போல கனிமொழி அவர்கள் வந்து இபிஎஸ் வந்து டெல்லியை பார்த்து பயப்படுறாரு, டெல்லி வந்து அமெரிக்காவை பார்த்து பயப்படுது, இதுக்கிடையில தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்தவர்கள்லாம் தமிழ்நாட்டை ஆளணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை நீங்க உங்களுடைய பதில்? தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் முதல்ல கோபாலபுரத்தை பார்த்து பயந்துட்டு இருக்காங்க. இதான் உண்மை. ஏன்னா இன்னைக்கு கோபாலபுரத்திலேயே வந்து பல்வேறு குளறுபடிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு சைடில் திரு ஸ்டாலின் அவர்களுடைய மருமகன் சபரீசன் கட்சி உள்ள வந்தாச்சு, அவரோட மனைவியை உள்ள கொண்டு வந்துட்டாங்க,
தேர்தல் பிரச்சாரத்தில் பாருங்க, இன்னைக்கு திமுகவோட குடும்பம் மொத்தமும் தேர்தல் பணி இறங்கி செஞ்சுட்டு இருக்காங்க. முதல்வர் நாற்காலி யாருக்கு அப்படின்ற ஒரு ரேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ரேஸ்ல அந்த பட்டியலில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினுக்குன்னு ஒரு குரூப் செயல்படுறாங்க. கனிமொழி அவர்களுக்குன்னு ஒரு குரூப் செயல்படுறாங்க. சபரீசனுக்குன்னு ஒரு டீம் வேலை பார்க்காங்க. அப்போ டம்மியா ஒரு பொம்மை முதல்வராக மட்டும்தான் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் செயல்பாட்டில் இருக்காரு. இதுதான் உண்மை நிலவரம். முதல்ல அவங்களுடைய கட்சியை காப்பாத்திக்கிறதே அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு டாஸ்க். சார், அதே போல அதிமுகவோட பொள்ளாச்சி ஜெயராமன் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதிமுக ஆட்சியில வந்தது அப்படின்னா முதல் கையெழுத்து வந்து எங்க தலைவர்கிட்ட சொல்லி இலவசமாக அந்த அம்மையார் காலத்துல வந்து ஆடு மாடு கோழிகள் எல்லாம் கொடுத்தாங்க இல்லையா, அதை நாங்க வந்து நடைமுறைப்படுத்துவோம்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த வகையில சாத்தியம்? இல்ல, இது சாத்தியப்படுறதுக்கு சாத்தியக்கூறு தான் இது. ஏன்னா அதிமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி எல்லாமே வந்து 99 விழுக்காடு நிறைவேற்றப்பட்டது தான். கடந்த 4 ஆண்டுகளில் வந்து முதலமைச்சராக இருந்த அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அவர் பண்ண சாதனைகள்லாம் வந்து இன்னும் 50 ஆண்டுகளுக்கு பேசக்கூடிய ஒரு விஷயம். அது 3 தலைமுறை கழிச்சும் இந்த திட்டத்தை கொண்டு வந்தது, இதை மக்கள் பயன்பாடு கொடுத்து யாருன்னா அண்ணன் எடப்பாடியார்ன்ற பெயர் உச்சரிப்பாங்க மக்கள். அப்போ இந்த திமுக அரசு தொடர்ச்சி அந்த மக்களுக்கான சலுகைகளையும் நலத்திட்டங்களையும் தவிர்த்துட்டு இவங்களுடைய சகாக்கள், அந்த கட்சியோட அமைச்சர் பதவியில சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும் சலுகைகளை கொடுத்து மக்கள் கிட்ட இருந்து பணத்தை சுரண்டி கொள்ளையடிக்கிறது மட்டுமே குறிக்கோளாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதிமுக ஆட்சிக்கு வந்திருந்ததுன்னா அடுத்த நிலைப்பாடு இந்த 23ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். இதுதான் வந்து மக்களுடைய கருத்து. மக்கள் நிலைப்பாடு இப்படிதான் இருக்காங்க. இது வந்த உடனேயே மக்களுக்கான நலத்திட்டங்களை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நிறைவேற்றுவார். அதே போல ஸ்டாலின் அவர்களும் வந்து நிறைய நலத்திட்ட உதவிகளை சொல்றாரு, தேர்தல் வாக்குறுதிகள் ஒரு பக்கம் சொல்றாரு. அதே போல எடப்பாடியார் அவர்களும் அவருடைய வாக்குறுதிகள் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டுல மக்கள் நல வாக்குறுதிகள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதனுடைய அடிப்படையில ஜெயிச்சது எந்த கட்சின்னு நம்ம எடுத்துக்கலாம் சார்? அதிமுகவா? இதுல வந்து கேள்வியே கிடையாது. வாக்குறுதி கொடுத்து நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். திமுக வாக்குறுதி என்னத்தை அவங்க இன்னை வரைக்கும் முழுமைப்படுத்திருக்காங்கன்னு சொல்லுங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்து பூரண மது விலக்கு அப்படின்றது தேர்தல் வாக்குறுதி திமுக. ஒவ்வொரு வாட்டியும் தேர்தலை சந்திக்கும் போதெல்லாம் இதை கொண்டு வருவாங்க திமுக. நாங்கள் வந்தால் மது விலக்கு பண்ணிடுவோம், அமல்படுத்துவோம், நீட்டை ஒழிச்சிடுவோம், நீட் ரகசியங்களுக்கு தான் தெரியும், அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம். இந்த பொய்யான விளம்பரம், வெற்று விளம்பரங்களை கொடுப்பது மட்டும்தான் திமுகவுடைய வாக்குறுதி, தேர்தல் வாக்குறுதி. அதனால இதுல வந்து எல்லளவும் இவர்களை தமிழக மக்கள் இனி நம்ப தயாராக இல்லை என்பது உண்மையான ஒரு நிதர்சனமான உண்மை. அதுவும் இல்லாமல் மக்கள் தெளிவாயிட்டாங்க. இனியும் மக்களை வந்து ஏமாற்றி முட்டாளாக மீண்டும் மீண்டும் அடிமைப்படுத்தி கொண்டு இந்த திமுக ஆட்சி வந்து அப்படிதான் நடக்கும். அதனால மக்கள் தெளிவடைஞ்சிருக்காங்க. நமக்கான தலைவர் தமிழகத்தை ஆள வேண்டும் என்றால் அண்ணன் எடப்பாடியார் ஆள வேண்டும் என்பதே மக்களுடைய தீர்ப்பு. அதே போல நீங்க சொல்றீங்கல்ல, அவர்கள் வந்து நீட்டை வந்து ஒழிக்கணும்னு சொன்னாங்க, ஆனா அதுக்கு வந்து எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கல. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது வந்து எங்களோட வேலை கிடையாது, வந்து மாநில அரசு கிட்ட இல்ல, மத்திய அரசு கிட்ட தான் வந்து நீட் இருக்கு, அந்த தேர்வை வந்து விளக்குறதுக்கான ஒரு விதிமுறைன்னு சொல்றாங்க. இதுக்கிடையில கனிமொழி அவர்களுமே வந்து எடப்பாடியார் வந்தாரு அப்படின்னா அவங்க கிட்ட வந்து மக்கள் வந்து என்ன கேட்கணும் அப்படின்னா கேஸ் சிலிண்டர் பத்தி அந்த விஷயத்தை கேட்கலாம். அதே போல நீட் வந்து ஒழிப்போம்னு சொன்னீங்க, அதுக்கான கேள்விகள்லாம் அவர்கிட்ட கேட்டீங்க அப்படின்னாவே அவரே பதில் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இந்த நீட்டு சம்பந்தப்பட்டது பாத்தீங்கன்னா இந்த நீட்டு தேர்வுக்கு வந்து முதல் அடித்தளம் போட்டது யாரு? காங்கிரஸ் கூட கூட்டணியில் இருக்கிறது யாரு? திமுக. அப்ப நீங்க வந்து அதை வந்து எடுக்க வேண்டியதானே, இல்ல அதுக்கு வலியுறுத்த வேண்டியதானே? இன்னை வரைக்கும் திமுகவா இருக்கட்டும், அவங்களுடைய மேலிடம் வந்து காங்கிரஸாக இருக்கட்டும், இன்னை வரைக்கும் மக்கள் நலம் சார்ந்த விஷயங்கள்ல எதுக்காவது குரல் கொடுத்துருக்காங்க, போராடி இருக்காங்களா என்பது எங்களுடைய வாதம். இது வரைக்கும் அதை செஞ்சது கிடையாது. இவங்க யாரையாவது ஒருத்தர் மேலே பழிய போடணும், ஏதாவது இந்த மடைமாற்று வேலையை செய்வது திமுகவில் கெட்டிக்காரத்தனம் பண்ணுவாங்க. அதுதான். அதே மாதிரி இந்த தேர்தல் வாக்குறுதிகள் இப்போது 525 வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க திமுகவில். இது எதுவுமே சாத்தியப்படாது. அதிமுக ஆட்சி காலத்தில் இருக்கும் போது பெண்களுக்கு வந்து தாலிக்கு தங்கம் திட்டத்தை கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு வந்து மடிக்கணினி திட்டமும் கொடுத்தாங்க. அதே அண்ணன் நாடக கம்பெனி முதல்வர் கொடுத்தது என்ன? 10வது 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் மடிக்கணினி கொடுத்தீங்கன்னா அவன் உயர்கல்வி அடுத்தது காலேஜ் போகும்போது அதுக்கு பயன்படும், அது சம்மந்தமாக அவங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இவங்க என்ன பண்ணாங்க? 3ஆம் ஆண்டு நிறைவு பெற்ற மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுத்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் 18 வயசு தொடங்குது, அப்போது இவங்களுக்கு ஓட்டு இருக்குது.
மாணவர்கள் நலனை பற்றி சிந்திக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். மாணவர்களின் வாக்கை நம்ம பெற வேண்டும் அப்படின்றதுல திமுக செயல்படுது. இவ்வளோதான். அப்போது எந்த துறையிலையுமே இவங்க இந்த வாக்கு வங்கிக்காக அதுக்காக மட்டும்தான் அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க. மீண்டும் இப்போது தமிழகத்தில் எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு குடும்ப அட்டை மேலேயும் கிட்டத்தட்ட 9.5 லட்சம் கடன் சுமையை ஏற்றி வச்சுருக்காங்க. இது யார் பண்ணது? திமுக தான் பண்ணிருக்காங்க. இதுக்கு அவங்க இல்லைன்னு மறுப்பு சொல்ல முடியுமா? இல்லை, நான் கடன் சுமையை குறைச்சிட்டேன். இல்லை, இப்போ தென் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோமே, தென் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கி வேலை வாய்ப்பு அறவே கிடையாது. அங்கே ஒரு தொழில் வளர்ச்சிக்கான ஒரு திட்டப்பணிகளை திமுக செய்கிறதா? எங்கே பண்ணுறாங்க? பண்ண கிடையாது. இல்லை, இவங்க கொடுக்குற வாக்குறுதியில் எதையாவது நிறைவேற்றிருக்குன்னு சொல்லிட்டு இவங்களால சொல்ல முடியுமா? வாக்குறுதி கொடுப்பாங்க, செயல்படுத்த மாட்டாங்க. இதுதான் அவங்களுடைய வேலை. அதே போல இப்போ தமிழ்நாட்டில் நிதி சுமை, அதாவது கடனும் இப்போ அதிகமாகிட்டு இருக்கு. அதனால் அதுக்கிடையில இவங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் நிறைவேற்ற வாய்ப்பு இருக்கா? தமிழ்நாடு நிதி சுமை இருக்குது அப்படின்றாங்க. திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் அவங்களுடைய சொந்த பணத்திலிருந்து ஒரு 10% மக்களுக்காக கொடுத்தாங்கன்னா தமிழ்நாட்டில் கடன் சுமையை மொத்தமாக முடிச்சிடலாம். இதை செய்ய தயாராக இருப்பாங்களா? செய்ய மாட்டாங்கள்ல. ஏன்னா இவர்கள் மேலும் மேலும் பணத்தை பதுக்க வேண்டும், என்ன வழியில் ஊழல் செய்ய வேண்டும், இதில் மட்டும் கவனம் அதிகமாக செலுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போது எந்த வகையிலுமே இவர்கள் மீது மீண்டும் ஒரு நம்பிக்கை என்பது யாருக்குமே வராது. இல்லை, ஒரு பக்கம் இவ்வளோ கடன் சுமைகள் இருக்குது, இதுக்கிடையில் நீங்கள் இவ்வளோ வாக்குறுதிகள் கொடுக்குறீங்க, நலத்திட்டங்களை அறிவிக்கிறீங்களே, உங்களால் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாலுமே இன்னொரு பக்கம் அவங்க கொடுக்கக்கூடிய விடயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதான் நிர்வாகத்தன்மை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இது எப்படி எந்த நிர்வாகத்தன்மை இருக்குது திரு ஸ்டாலின் அவர்கிட்ட? நாங்கள் என்ன நேரடியாக கேட்குறோம். 5 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கீங்க ஆட்சியிலிருந்து. தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணாங்க. எதனால்? சம்பளம் கிடையாது, பணி நிரந்தரம் கிடையாது. சத்துணவு ஊழியர்கள் போராட்டம் பண்ணாங்க, மருத்துவர்கள் போராட்டம் பண்ணாங்க, ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணாங்க. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி நடக்கிறதுக்கு முதன்மை காரணமாக இருக்கக்கூடிய டாஸ்மார்க்கை வச்சு தான் தமிழக அரசு திமுக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த டாஸ்மார்க் ஊழியர்களே போராட்டம் பண்ணுறான், எனக்கு சம்பளம் கொடுக்கலன்ட்டு. அப்போது எந்த துறையில் நீங்கள் ஒரு துறையை முழு வளர்ச்சிக்கான விஷயத்துக்கு பண்ணியிருக்கீங்க, சாதனை படிச்சிருக்கீங்க. அப்போ இந்த நிதி பற்றாக்குறை மாறும் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஏதாவது ஒரு தாட் இருக்கா? கிடையாது. இந்த போலி விளம்பரங்களும் போலியான விமர்சனங்களும் மட்டுமே தான் முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்னடான்னா அந்த ஸ்கூல் பசங்க மாதிரி நீ வா சண்டைக்கு நான் வா சண்டைக்குன்ட்டு அப்பாவும் மகனும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்களே தவிர வேற எதுவுமே கிடையாது. அதே போல எடப்பாடியார் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார் அப்படின்னா முதல் கேள்வி, என்னோட கேள்வி மதுவிலக்கு முற்றுமையா அமல்படுத்துவார் அப்படின்ற ஒரு விஷயம் தான். மது இல்லாத தமிழ்நாடு உருவாக்க முடியும். கண்டிப்பாக அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி அமைந்த உடனே இந்த நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டாஸ்மார்க் முழுமையாக அமல்படுத்துவது என்பது சிரமம். ஆனால் படிப்படியாக குறைக்கப்படும். ஏன்னா அதிமுக ஆட்சி காலத்தில் தான் டாஸ்மார்க் கடைகள் எண்ணிக்கை குறைச்சாங்க. 500 கடை மூடினாங்க. திமுக ஆட்சி காலத்தில் எக்ஸ்ட்ரா 500 கடை திறந்தாங்க. 24 மணி நேரம் மதுபானத்தில் சாராயத்தை வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு மக்களை சிந்திக்க விடாமல் அவங்க அடிமைத்தனமாகவே வச்சு கொண்டு போயிட்டுருக்காங்க. இப்போ நீங்களே படிப்படியாக தான் குறைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறீங்களே தவிர்த்து முற்றிலுமாக நாங்கள் மூடுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே யாருமே இல்லைம்மா. இதுக்கு காரணம் ஏன் படிப்படியாக குறைக்கப்படணும்னு சொன்னோம்னா, முதல்ல இன்னைக்கு இந்த பள்ளிகள் அப்புறம் கோயில் ஆலயங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகள் அகற்றப்படும் முதல்ல. ஏன்னா அதுதான் மக்களுக்கு இடையூறாக இருக்குது. இப்போது நார்மலாக ஒரு பள்ளி வளாகத்தில் அந்த பக்கத்தில் ஒரு ஒயின் ஷாப் இருக்குன்னா அங்கே படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கும் அது மேலே ஒரு தவறான ஒரு எண்ணம் தான் வரும். அப்போ நம்ம முதல்ல எங்கே ஆரம்பம் பண்ணணுமோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுட்டு வந்தாவே ஒரு கட்டத்தில் குறைவாயிடும். ஏன்னா இந்த 5 ஆண்டுகள் அந்த போதைக்கு மட்டுமே அடிமையாக்கி வச்சுருக்காரு திரு ஸ்டாலின் மக்களை. அந்த மக்கள் ஒரே நாளில் இது கிடையாதுன்னு சொன்னோம்னா அவங்க ஏதாவது ஒரு தவறுதலான முடிவுக்கு எடுப்பாங்க. அப்படின்றதெல்லாம் நிறைய இருக்குது. அதனால் படிப்படியாக குறைக்க ஆரம்பிச்சிருந்தா ஒரு தவறு செய்பவர்களை நாம தான் கொஞ்சம் கொஞ்சமாக திருத்தி அவங்கள நல்வழிப்படுத்த முடியும். அந்த வேலையை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் செய்வார். அதே போல எடப்பாடியார் ரீசெண்டாக கூட சொல்லியிருந்தாரு, கள்ள சாராயம் குடித்து உயிரிழந்தவங்களுக்கு 10 லட்ச ரூபாய் நிவாரண நிதி கொடுத்தாரு ஸ்டாலின். இது எவ்வளவு ஒரு கேடுகட்ட விஷயம், இது ஒரு ரெக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இவ்வளவு அளவுக்கு ஒரு கடுமையா வருமானம் போதில்ல. இதுக்கிடையில அதிமுக அந்த டைம்ல இருந்தது அப்படின்னா, இப்போ இந்த இந்த 5 ஆண்டுகள்ல நீங்க இருந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த ஒரு முடிவு என்னவா இருந்திருக்கும்? இல்லை, இந்த கள்ளச்சாராய மரணம் என்பது ஏற்புடையதல்ல. அது நான் 10 லட்சம் கொடுக்குறேன்னா அப்புறம் அந்த கள்ளச்சாரத்தை காசுன்றதான் நான் சொல்கிறேன். நான் நீ கள்ளச்சாராயம் காய்ச்சி நீ தனியாக வியாபாரம் பண்ணு அப்படின்னு ஒரு அரசே அங்கீகாரம் பண்ணி அவங்களுக்கு 10 லட்ச ரூபா நிதியை கொடுக்குது.
இந்த கூட்ட நெரிசலில் நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க, பேரிடர் காலத்தில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இறக்குறாங்க. அவங்களுக்கு நீங்கள் நிதி உதவி கொடுக்கும்போது என்ன கொடுக்குறீங்க? 1,00,000 கொடுக்கலாமா, 2,00,000 கொடுக்கலாமான்னு யோசிக்கிறீங்க. ம். அப்போ அந்த விஷச்சாராயத்தை அருந்தி அதை குடிச்சு செத்து போகிறவங்களுக்கு 10 லட்ச ரூபா கொடுக்குற. ம். இயற்கை பேரிடரில் பாதிக்கப்பட்டு இறக்கும் போது நிறைய காணொலியில் பாருங்கள், நிறைய பிள்ளைகள் பள்ளி மாணவர்கள் வந்து இந்த இயற்கை பேரிடரில் வந்து தாய் தந்தையை இழந்துட்டு அனாதையாக இருக்காங்க. அந்த மாதிரி குழந்தைகளை தேர்வு செஞ்சு நீங்கள் அவங்களுக்கு முழுமையான கல்வியும் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கான ஒரு நிலைப்பாடை ஏன் திமுக எடுக்கிறது கிடையாது? ம். எங்களோட கேள்வி இதுதான். மக்கள் நலம் சார்ந்து மக்களை சிந்திச்சு இன்னைய வரைக்கும் திமுக என்ன சாதிச்சிருக்காங்க? இதுக்கு ஏதாவது பதில் இருக்குமா? இன்னைக்கு ஒவ்வொரு அமைச்சர்களும் ஊழல் குற்றவாளிகளாக தான் இருக்காங்க திமுகவில் இருக்கக்கூடியவர்கள். இது முற்றிலுமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த உடனேயே திமுகவில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள் பெரும்பாலானோர் சிறைக்கு செல்வார்கள் என்பது உறுதி. உறுதியா? உடனே வந்து அதிமுக வந்தது அப்படின்னா எல்லா அமைச்சர்கள் உள்ளதான் இருப்பாங்கன்ற மாதிரி கண்டிப்பா சொல்றீங்களா? உண்மை அதுதான். ஏன்னா ஊழல் குற்றவாளிகள் நீண்ட நாட்கள் வந்து தப்பித்துட்டு இருக்க முடியாது. அதனால உண்மை ஒரு நாள் வெளியே வரும். அது வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி மக்கள் வந்து அதற்கான தீர்ப்பை எழுதுவார்கள். மே 5ஆம் தேதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி மிக பெரும்பான்மையுடன் வெற்றி பெறும். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நிரந்தர முதல்வராக தமிழகத்தில் அமருவார் என்பதே உறுதி. இப்ப அதே போல சார் நம்ம வந்து பிரச்சாரங்கள் வந்து 2 தலைவர்களுமே வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து குறிப்பா பார்க்குறோம். எடப்பாடியார் அவர்களுக்கும் வந்து ஓரளவுக்கு கூட்டம் கூடுது. அதே போல ஸ்டாலின் அவர்களுக்கும் கூடுது. இதுக்கிடையில வந்து இப்ப இருக்கக்கூடிய டைம்ல தமிழக மக்கள் வந்து எந்த கட்சியை நம்புவாங்க? யாருக்கு வந்து வாக்கு செலுத்துவாங்க? ஏன்னா நீங்க ஒவ்வொரு தொகுதியா போயிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. அங்க மக்களுடைய ரியாக்ஷன்லாம் எப்படி இருக்கு? உங்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படின்னு? இல்லை, இப்போ இந்த கேள்வியிலேயே வந்து நீங்கள் எடப்பாடியார் அவர்களுக்கு வந்து கூட்டம் குறைவாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்படி இல்ல ஒரே கிடையாது. அளவுக்கு கூடனாலும் அது எப்படி நம்மளால வந்து இந்த கட்சி தான் வரும் அப்படின்னு நம்மளால சொல்ல ஏன்னா முடியாது. அதுல வந்து ஒரு புதிதான ஒரு முழுமையாக விஷயம். வந்து களத்தை வந்து நீங்கள் வந்து சர்வே பண்ணுங்கள். உங்களுடைய தொலைக்காட்சி வாயிலாக நான் இந்த ஒரு கோரிக்கை வைக்கேன். இன்னைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் செல்லக்கூடிய இடத்துல மக்கள் யாரும் வர்றது கிடையாது. இதான் உண்மை. ம். உதயநிதி ஸ்டாலின் ரோட் ஷோ போகிறாரு. தனியாக வண்டியில் அவங்க பாட்டு ஜாலியாக போயிட்டு இருக்காங்க. ம். ஏன்னா எந்த மக்களும் ஏற்றுக்கிட மாட்டுறாங்க. ஏன்னா 5 வருஷம் இவங்க பண்ண கொலை, கற்பழிப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களால் மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. யாரும் வர மாட்டுறாங்க. அதனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, வெளி மாநிலத்திலேருந்து பெண்களை கொண்டுட்டு வந்து தன்னோட கட்சி நிர்வாகிகளாக அறிமுகப்படுத்திக்கிட்டு கூட்டம் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கார், பிரச்சாரம் பண்ணுறாரு. தன்னெழுச்சியாக மக்கள் எல்லாம் அணி அணியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது அவர் அண்ணன் எடப்பாடியார் பின்னால் வருவது மட்டுமே தான் தமிழகத்தின் மக்கள் அலை. ம். திராவிட முன்னேற்ற கழக அண்ணன் நாடக கம்பெனி முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு வரக்கூடிய கூட்டங்கள் எல்லாம் வட மாநில பெண்கள். இதுதான் உண்மை. ஏன்னா சமீபத்தில் பெண்கள் மகளிர் மாநாடுன்னு ஒன்று நடத்துனாங்க. அதிலே பார்த்துருப்போம் எல்லாருமே. வட மாநிலத்திலேருந்து பெண்களை கொண்டுட்டு வந்து இவங்கெல்லாம் திமுக மகளிர் அணின்ட்டு டிஷர்ட்டை போட்டு கொடுத்துட்டு 200 ரூபா பணத்தை கொடுத்து வேலையை பார்த்தாங்க. இதுதான் உண்மை. அதே போல சார் இப்போ வந்து அதிமுக வந்து பிஜேபி கூட வந்து கூட்டணியில் இருந்திருக்காங்க இல்லையா? அதனால வந்து இப்போ பொதுவாக என்ன சொல்றாங்க அப்படின்னா அதிமுகவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு அளவுக்கு வந்து ஒரு ஆதரவு இருக்கு மக்கள் மத்தியில். ஆனால் பாஜகவோட கூட்டணி இணைந்ததால ஒரு சில வாக்குகள்லாம் வந்து வராம போகும், ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வரைக்கும் சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு எடுத்துக்க முடியும்? இல்லை, இது வந்து ஏற்புடையதே கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணி, ம். இந்த என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய அங்கம் வகிக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே வந்து மக்களிடையே நல்ல ஒரு வரவேற்பை பெற்றவர்கள். ஏன்னா இன்றைக்கி மத்தியில் இருக்கக்கூடிய நமது மதிப்பிற்குரிய பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் நல்ல ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கி இந்தியா தலை நிமிர்ந்து நிற்கிறது என்றால் அதற்கு காரணம் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் தான். இது வந்து எல்லாருமே ஏற்றுக்கிடுவோம். அதே போல காங்கிரஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆதரவு தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு இருக்கா அப்படின்னு? காங்கிரஸுக்கு யார்கிட்ட ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? காங்கிரஸுக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவுகள் பார்த்தீங்கன்னா தீவிரவாத அமைப்புகள், மதவெறியர்கள், இவர்களுடைய ஆதரவு மட்டும்தான் காங்கிரஸுக்கு இருக்குது. அது வந்து எப்படி மக்களுக்காக பயன்படும்? ஏன்னா பாலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய அந்த தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்ட்டு காங்கிரஸ் நிலைப்பாட்டில் இருக்காங்க. இங்கே நம்ம தமிழகத்திலேயோ இல்லை நமது மாநிலத்திலேயோ ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா அதுக்கு யாரும் குரல் கொடுப்பது கிடையாது. தொடர் போராட்டமும் கிடையாது. சமீபத்தில் இந்த நெல்லை மாவட்டத்தில் ஒரு 17 வயது மதிப்புடைய ஒரு சகோதரி, ஒரு தங்கை வந்து பாலியல் வன்கொடுமையால் கொல்லப்பட்டார், படுகொலை செய்யப்பட்டார். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சியாவது போய் போராட்டம் பண்ணாங்களா? இல்லை திமுக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கள்ளச்சாராய சாவுக்கு 60 பேர் கள்ளச்சாராயம் குடிச்சதுக்கு
நிவாரணம் கொடுத்தா எல்லாத்தையும் பார்த்தாரு. இங்கே ஒரு பள்ளி மாணவி ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழலில் கஞ்சா போதையால் படுகொலை நடத்தப்படுகிறது, பாலியல் வன்கொடுமை. ஏன் திரு ஸ்டாலின் அவர்கள் நேரில் போய் பார்க்கல? உங்களோட ஆட்சி தானே, நீங்கள் தானே மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன்றீங்க. மதவாத பிரச்சனையும் சாதிய மோதல்களையும் இதை மட்டுமே தான் தொடர்ச்சியாக திமுக செஞ்சுக்கிட்டு இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா குறிப்பாக தெலுங்கர்கள் ஆட்சியை மட்டும்தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நடத்தி கொண்டு இருக்கிறார். தமிழகம் வந்து கேட்டால் அவங்க பேருக்கு வந்து நாங்கள் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அப்படின்வாங்க. இதெல்லாம் வந்து ஒரு போலியான ஒரு விளம்பரம். இவர்களின் முகத்திரை விரைவில் கிழிக்கப்படும். அதே போல 2026 மக்களோட ஆதரவு, அவங்களுடைய பதில் என்னவாக இருக்கும் இடம் பொறுத்திருந்து பார்க்கலாம். அரசியல் சார்ந்த நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவா பதில் சொன்னீங்க. நன்றி சார். நன்றிம்மா.